ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கால்குலேட்டர் ஆப் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி டே 5 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். கால்குலேட்டர் ஆப் வந்து நம்ம டெல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் கைஸ் நம்மளோட கால்குலேட்டர் ஆப்போட அவுட்புட். நம்ம இங்கே அடிஷன் பண்ணிக்கலாம், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அண்ட் டிவிஷன், ஆல் பேசிக் கால்குலேஷன்ஸையும் நம்மளை இங்கே பண்ணிக்க முடியும். நான் 2 ஈக்குவல் டு வச்சுருக்கேன், ஈஸி டு யூஸ்க்காக. ஓகே, தென் இப்போ கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். இதில் நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பிகாஸ் ஆஃப் டெல்வின் சிஎஸ்எஸ். ஓகே, ஃபஸ்ட்டு HTML நம்ம எல்லா கண்டென்ட்டுமே HTML-குள்ளே தான் வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் HTML-குள்ளே எழுதியிருக்கேன். அதில் 2 ஹெடர், பாடி. ஹெடரில் வந்து டைட்டில் இருக்குது. டைட்டில் கால்குலேட்டர்னு கொடுக்குறனால தான் நமக்கு அவுட்புட்டில் இங்கே கால்குலேட்டர்னு ஷோ ஆகுது. தென் லிங்க், இங்கே வந்து டெல்வின் சிஎஸ்எஸோட லிங்க்கை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு ஹவு டு ஆட் HTML டு டெல்வின் சிஎஸ்எஸ்னு கொடுத்தீங்கனாலே இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட ஹெடரில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டெல்வின் சிஎஸ்எஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் பாடியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே தான் வந்து நான் ஃபுல் டெல்வின் சிஎஸ்எஸும் எழுதியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் நம்ம பூட் ஸ்டாப் மாதிரியே தான் இருக்கும் டெல்வின் சிஎஸ்எஸ். டெல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வேறு ஒரு பேஜ் போய் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே பேஜ்லேயே நம்ம சேல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. தென் சம்டைம்ஸ் நம்ம கிளாஸ் நேமை மறந்துட்டு திரும்ப வந்து செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ஃப்ளெக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். ஃப்ளெக்ஸ்னு யூஸ் பண்ணால் தான் நம்மளால் இங்கே ஜஸ்டிஃபை சென்டர் கொண்டு வர முடியும். தென் ஐட்டம் சென்டர்ஸ் இதெல்லாம் சென்டர் கொடுக்குறனால தான் என்னோடய அவுட்புட்டில் சென்டரில் வந்து நம்மளோட கால்குலேட்டர் வந்திருக்கு. தென் மினிமம் ஹைட்டே எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரணும். ஸோ அதுக்காக மின் ஹைட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக்ரவுண்ட் கவர் வந்து ஃபுல் கவர் ஆகணும். அதுக்காக பிஜி கவர். தென் பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ வந்து பிஜி நோ ரிப்பீட். தென் பேக்ரவுண்டில் எனக்கு சென்டரில் இது தேவையில்லை கைஸ், நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதை நான் டெலிட் பண்ணாலும் என்னோடய அவுட்புட் வந்து எதுவும் ஆகாது. ஸோ அது தேவையில்லை. அகெயின் நான் இங்கே வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி இமேஜை மட்டும் எம்பெடட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம எம்பெடட் பண்ணுற மாதிரி தான், நார்மல் சிஎஸ்எஸில் எம்பெடட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் நான் பிளாக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்ம கால்குலேட்டரோட பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இடத்துல டெல்வின் சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். இங்கே நான் டெக்ஸ்ட் ஒயிட் கொடுக்குறப்ப ஒயிட் கலரில் எனக்கு டெக்ஸ்ட் வரும். அண்ட் நான் பிளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேக் ட்ராப் பிளர் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி வந்து 50% கொடுத்துருக்கேன். தென் ரவுண்டட் எனக்கு வந்து சைடில் கார்னர் ஆகிருக்குல்ல, அவுட்புட் ஒரு நிமிஷம் நான் அவுட்புட் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சைட் கார்னர்ஸ் வருது. இந்த ரவுண்டட்ஸ்க்காக நான் இங்கே வந்து ரவுண்டட் கொடுத்துருக்கேன். தென் பேடிங் வந்து 6 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். தென் H1 டிசைன் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டு சென்டரில் வரணும்னு டெக்ஸ்ட் சென்டர் போட்டிருக்கேன். அப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து எனக்கு 2XL இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே 2XL யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரீட் பண்ணாலே எல்லாமே புரியும். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம நார்மலாக தான் HTML இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம். டைப் டெக்ஸ்ட்டு, ஐடி வந்து ரிசல்ட்டு. தென் இதை டிசைன் பண்ணுறதுக்காக சேம் அங்கே ரிப்பீட் பண்ணுற சென்டென்ஸ் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட் ரைட். இந்த டெக்ஸ்ட் ரைட் என்ன பண்ணணும்னா, நம்ம அவுட்புட்டில் டைப் பண்ணும்போது நமக்கு ரைட் சைட்லேருந்து வருது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் போகாமல், இதை தான் வந்து இந்த டெக்ஸ்ட் ரைட் பண்ணுது. ஓகே, தென் ரீட் ஒன்லி கொடுத்தனால என்னால் இந்த அவுட்புட்டில் வந்து இங்கே டைப் பண்ண முடியாது. இங்கே எதுவுமே என்னால் டைப் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் வந்து நான் ரீட் ஒன்லி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் வந்து இப்போ நம்ம அந்த பட்டன்ஸை ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து யூஐயில் பார்க்குற இந்த எல்லா பட்டன்ஸையும் வந்து இங்கே தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் கிரிட் வச்சுருக்கேன். அப்புறம் கிரிட் காலம் 4 அப்படின்னு கொடுத்தனால எனக்கு 4 காலம்ஸ் எடுத்துக்கணும். 4 கேப்பில். இப்போ நான் இங்கே 5 கொடுத்துருந்தேன்னா என்னோட அவுட்புட்டில் வந்து 5 எடுக்கும். இப்போ நான் 4 கொடுத்துருக்கனால 4 பட்டன்ஸ் 4 காலம்ஸ் வருது. இதுக்காக தான் இந்த கிரிட் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிட்டேன். தென் இங்கே ஃபுல்லாகவே நம்ம அந்த பட்டன்ஸோட டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் கைஸ், நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் 500 ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, என்னால் இந்த ப்ளூவில் 100லேருந்து 900 வரை கொடுக்க முடியும். இதான் இதோட ரேஞ்சு. இப்போ நான் 500 கொடுத்தனால அதுக்கு தகுந்த மாதிரி டார்க்கான ஒரு ஷேட் வந்து எனக்கு கிடைக்கும். இன்னும் நான் 900 போக போக இன்னும் டார்க்காக வந்து மாறும். தென் டெக்ஸ்ட் ஒயிட் கொடுக்குறனால எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் வரும். தென் ரவுண்டட் கொடுத்துருக்கனால எனக்கு எட்ஜஸ் வந்து ரவுண்டாக இருக்கும்.
ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே சிஎஸ்எஸ் தான் நான் ஃபுல் பட்டன்ஸ்க்கும் ரிப்பீட்டட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில இடத்துல டெக்ஸ்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிளாக் கலர் டெக்ஸ்ட் வரணுன்றதுக்காக. தென் இங்கே ஆன் கிளிக், அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுதான் வந்து டிஸ் பர்சன்டேஜ். எனக்கு இதை கிளிக் பண்ணுறப்ப இந்த டிஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும், பர்சன்டேஜ்ன்ற வேல்யூ வந்து அதுக்கு சென்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ரூட்டுக்கும் அதே மாதிரி. தென் கிளியர் பண்ணுறதுக்கு கிளியருக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனால் போதும். சி யூஸ் பண்ணும்போது கிளியர் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகேவா? இதுவரை நம்ம வந்து அந்த ரிப்பீட்டட் திங்ஸை தான் பண்ணியிருக்கோம். தென் ஈக்குவல் டு நான் யூஸ் பண்ணுற அந்த 2 இடத்துலையுமே சால்வ்னு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சால்வ்னு இதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே 3 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று என்னென்னா டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் வந்து கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் ஜாவாஸ்கிரிப்ட் போகலாம். ஜாவாஸ்கிரிப்டில் நான் வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லிங்க் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் மேத் டாட் எவாலுவேட் கொடுத்துருக்கேன்ல, இதுக்காக நான் இங்கே வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் நம்ம இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுறோன்னா இங்கே தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை எழுதியிருக்கோம். நான் மேலே கால் பண்ண டிஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் வித் வேல்யூவோட. அதை நான் கால் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா நம்ம ரிசல்ட்டில் அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகணும். இங்கே பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நான் இங்கே பாஸ் பண்ணுற இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸுமே இந்த இடத்துக்கு வரும். வந்துட்டு இது வந்து ரிசல்ட்டோட ஆட் ஆகிக்கிறோம். ரிசல்ட்டுன்றது நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபுல் டிஸ்பிளே, இதுதான் வந்து ரிசல்ட்டு. இங்கே தான் வந்து ரிசல்ட், இதில் தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டோட உங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே ஆட் ஆகும். இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த 1 ஃபஸ்ட் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். தென் நான் மல்டிப்ளிகேஷன் ப்ரெஸ் பண்ணுறப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கன்கார்டினேட்டிங்காக பண்ணி வைக்கும். தென் காலில் போய்ட்டு கால் ஐடியா வந்து எடுத்துக்கிறோம். கால்ன்றது இந்த ஃபுல் பட்டன்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்க இந்த டிவ் தான் வந்து கர்ல். ஓகேவா? இதை வந்து நான் கர்ல் வேரியபிள் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே நான் கமாண்ட் லைனில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன். இங்கே எதுக்காக நம்ம ஆன் கீ அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை நான் ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பட்டனில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணுன்றதுக்காக ஆன் கிளிக் அப் அப்படின்ற ஈவெண்ட் கீபோர்டோட ஒரு ஈவெண்ட் இங்கே நீங்கள் ஹோவர் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வந்து கீபோர்டு ஈவெண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதில் ஈவெண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த ஈவெண்ட்னு வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்து கீ கோட் எடுக்கிறேன். கீ கோட் அப்படின்னா என்னென்னா இருக்கும், இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஈச் கீ ஆன் அ கீபோர்ட் இஸ் அசோசியேட்டட் வித் யூனிக் நியூமெரிக்கல் வேல்யூ. அதை தான் வந்து கீ கோட்னு சொல்கிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் ஒவ்வொரு கீ இருக்குல்ல, கீபோர்டில் 1 2 ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வச்சுருக்கோம். அதை தான் வந்து கீ கோட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீ கோட் வந்து என்டருக்கு எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 13 தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி அவங்க வந்து இந்த ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறப்ப நான் அதை வந்து என்டர்னு மீன் பண்ணி நான் சால்வ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சால்வ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணதும் இங்கே வந்துடும். இதில் நம்ம ரிசல்ட்டில் இவ்வளோ நேரம் கன்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எல்லா வேல்யூவையும் எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மேத் டாட் எவாலுவேட் எக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா இந்த எவாலுவேட் ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸ் வேல்யூவை சென்ட் பண்ணி நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை இந்த எவாலுவேட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடும். லைக் அடிக்ஷனோ சப்ராக்ஷனோ எதுனாலும் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒய்வை ஸ்டோர் பண்ணிக்கணும். தென் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடியில் ரிசல்ட் டாட் வேல்யூவில் அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். தென் வந்து இங்கே கிளியர் ஃபங்க்ஷன், இது வந்து சம்மந்தம் இல்லை, நம்ம இது வந்து கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுற ரிசல்ட் வந்து கிளியர் ஆகணும் இல்லையா, அதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு வாட்டி ரிவைண்ட் கேளுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த இதில் மெயின்லி நம்ம டெய்லரிங் சிஎஸ்எஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஐ திங்க் ஐ கவர் எவ்ரி திங். இந்த ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் நம்ம HTML, டெய்லரிங் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே இங்கேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.